1988ஆம் ஆண்டு திமுக ஆட்சியும் இல்லை, அதிமுக ஆட்சியும் இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டினுடைய கவர்னராக அன்றைய தினம் அலெக்சாண்டர் என்பவர் இருந்திருந்தார். அலெக்சாண்டர் ஒரு ஆணையை வெளியிட்டார். அதில் மெரினா கடற்கரைக்கும் கூவம் ஆற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடம் சுடுகாடு அல்லது இடுகாடு பகுதி என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார். சட்டப்படி அந்த பகுதியில்தான் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஜெயலலிதா இறந்த பின் அவரை அவசரமாக கொண்டு போய் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு பின்புறத்தில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த இடம் மெரினா கடற்கரைக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் என்பதை ஏன் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை? சீமான் போன்ற தற்குறிகள் ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை என்று நமக்கு புரியவில்லை.